கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த வருஷத்தினுடைய கடைசியிலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் நம்ம நடத்தி இருக்கிறார், போஷித்து இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, எங்களுக்கு கருணை பாராட்டி நிறைய உமக்கு நன்றி. எங்களுக்கு இரக்கம் பாராட்டி நிறைய உமக்கு நன்றி. எங்களை மீட்டெடுத்தரே உமக்கு நன்றி. எங்களை ரட்சித்தரே உமக்கு நன்றி. இந்த செய்தியை ஆசீர்வதித்து தாங்க. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். சங்கீதம் 47:7. தேவன் பூமி இனத்திற்கு ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். 47. தேவன் பூமி இனத்துக்கு ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜா இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது ஒரு பெரிய கண்டுபிடிப்பை நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். என்ன கண்டுபிடிப்பை கொடுத்து விட்டு சென்றார் என்றால், கர்த்தரை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். அவர் பூமி இனத்துக்கு ராஜா. உனக்கு காரியம் நடக்கணுமா? ஒரு அரசியல்வாதி பின்னாடி போயிட்டு அவன் பின்னாடி அலையிறிய, அவனை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிய, அவன் நீ தூக்கி வச்சு கொண்டாட அவன் நினைப்பான், இவனுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டியிருக்குதுப்பா, இவன்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், அவன் உஷாராயிருவான். நீ காலையில் எழுந்து இந்த கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை சோத்தரித்து நீ பாடுகின்ற பொழுது உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், எக்காலம் கைத்தாலும் மேலத்தோடு எழுந்து துதிப்பேன். சங்கீதம் பாடுவோமா, சந்தோஷம் அடைவோமா, எக்காலம் கைத்தாலும் மேலத்தோடு எழுந்து துதிப்போமா. ஆக இந்த தேவனை நீ துதிக்க வேண்டும். இன்னுமாக கர்த்தரை நினைக்க நினைக்க, தேவனை துதிக்க துதிக்க உன்னுடைய குடும்பங்களிலே ஆசீர்வாதங்கள் பெருகும். சாதாரணமாக ஒரு மனிதனை புகழ்கிறவன் அவனுடைய கால்களுக்கே வலைகளை விரிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? சோத்திர பலிகளை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வேறு ஒன்றையும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அல்ல. ஆகவே இந்த உதடுகள் உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? உன்னுடைய சிந்தனை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த 2023 நீ சோத்தரிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இந்த 12வது மாதம் இந்த தேதியிலே, இந்த 26 27 நீ வந்து நிற்கிறாய் என்று வைத்துக்கொள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு காலங்களை நீ தாண்டி வந்திருக்கிறாய். 50 வயதை தாண்டி வந்திருக்கிறாய், 65 வயதை தாண்டி வந்திருக்கிறாய். தேவன் பேரில் நீ என்ன குற்றம் கண்டுபிடிக்க முடியும்? தேவனை நீ என்ன குறை சொல்ல முடியும்? அவர் உன்னை நலமாகவே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், நல்லதாகவே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆக இந்த கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன்னு சொல்கிறார் தாவீது ராஜா. நீ எந்த நேரத்தில் சோத்தரிச்சுக்கிட்டு இருக்கா? எந்த நேரத்திலும் சோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனே, நீர் படைத்த உலகம் ஐயா, இதில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஐயா, நீர் வாழ்க. உம்முடைய ஏக குமாரனே எனக்கு கொடுத்தீரே, ஏக புதல்வனே எனக்கு தந்தீரே, உம்மை நான் சோத்தரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இரக்கம் பாராட்டினீரே, உம்மை சோத்தரிக்கிறேன். என்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தீரே, உம்மை சோத்தரிக்கிறேன். ஆண்டவர், இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் ஆண்டவரே அடுப்பு எரியாமல் இல்லை கர்த்தாவே, நீர் 8 பிள்ளைகளை நடத்தி இருக்கிறீரே, உம்மை நான் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நான் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த அருமையான கைகாலுக்காக உம்மை சோத்தரிக்கிறேன். இந்த சுகர் பிபி எவ்வளவு இருந்தாலும் கர்த்தாவே, என்னை கைவிடாமல் கர்த்தாவே, ஞாபக மருதி எல்லாவற்றிலிருந்து என்னை விலைக்கு பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, உம்மை நான் சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரை, கொரோனா காலங்களில் என்னை காத்து கொண்டீரே, இந்த மிக்சாம் புயலிலும் என்னை காத்து கொண்டீரே, ஆண்டவரை வெள்ள தடுப்பிலிருந்து பாதுகாத்து கொண்டீரே. எவ்வளவு சோத்திரங்களை நீ செலுத்தலாம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 47:7 தேவன் பூமி இனத்துக்கு ராஜா, கர்த்தருடனே அவரை போற்றி பாடுங்கள். கர்த்தருடனே அவரை போற்றி பாடு. அப்போ கருத்தாக ஜெபிக்க வேண்டும். காலையில் எழுந்த உடனே குடும்ப ஜெபம் நடக்க வேண்டும். பிள்ளைகள் அடம் பிடிப்பாங்க, ஆனால் கூட்டு வச்சு நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நேற்று இரவு பாதுகாத்தீரே ஐயா, நல்ல நித்திரையை தந்தீரே, நல்ல சுகத்தை தந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளுக்குள்ளாக பிரவேசிக்கிறேன் ராஜா. உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்வதாக, தொழிலே உம்முடைய சமூகம் இறங்குவதாக. ஆண்டவரே, வேலைக்கார் மத்தியிலே உம்முடைய சமூகம் இறங்குவதாக. ஆண்டவரே, என்னுடைய டீச்சர் உத்தியோகத்தில் உம்முடைய சமூகம் இறங்குவதாக. எனக்கு எச்சமுக்கு வர்ற சண்டை வராமல் இருப்பதாக. கர்த்தரை நீ சோத்தரிக்கிற உனக்கு ஒரு வழிகளை ஆண்டவர் தெய்வ தூதர்களை ஆண்டவர் அனுப்புவார். உன்னை அப்படியே பத்திரப்படுத்திக் கொள்வார். மாறாக எப்பொழுதும் கவலை கவலை கவலை, கிறிஸ்துமஸ் வந்தாலும் கவலை, புது வருஷம் வந்தாலும் கவலை 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 கவலை. என்னைக்கியா நீ என்னைக்கு இந்த கடலையை போட்டு உடைப்பா? கடலையை என்னைக்கு தின்னு முடிப்பா? கடலைங்கிற கவலையை நீ தின்னு முடி. வேண்டாம் உனக்கு. ஆண்டவர் புது ஆண்டை தந்திருக்கிறார். இந்த புது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறார். ஒரு தீர்மானம் நீ எடுத்துக்கொள்ளலாமே. நான் கர்த்தரை சோத்தரிப்பேனே தவிர மனுஷங்கிட்ட அடிமைப்படவே மாட்டேன். நீ மனுஷனை மனுஷங்கிட்ட போக போக போக
அவன் உனக்கு ஏதாவது நீ கேட்குறான்னு பின்வாங்கி போவான். ஆனால் கர்த்தரை நீ தேட தேட புகழ 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 உனக்கு என்ன கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ 7 லட்ச ரூபா காரில் போகிற நீ 70 லட்ச ரூபா காரில் போவா. 5 பவுன் நகை வச்சிருக்க நீ 50 பவுன் நகை வைப்பா. ஒரு வீடு வச்சிருக்க நீ 3 வீடு வாங்குவா. அதனுடைய ஒரே சீக்கிரட் இந்த தேவாதி தேவனே நீ புகழ்ந்து கொண்டே இருக்கு. உண்மையில்லாமல் வேறு தேவர் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்காக ஏழை குடியிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்தீர் என்று இந்த தேவனை புகழ்ந்து பாடு. உன்னுடைய வாழ்க்கையிலே செல்வம் கொளிக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நோயெல்லாம் நீங்கி போகும். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீரே நன்றி. வரப்போகிற புத்தாண்டையும் எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதித்து கொடுங்க. நோய் நொடிந்து விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் ஒருவரே நல்லவர், உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் வல்லவர், உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் இரக்கமுள்ளவர், உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் புகழ்ச்சிக்குரியவர், உம்மை சோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.